இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 41வது வசனம். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கம் முடித்து கலிலேய நாடெங்கும் ஜெப ஆலயங்களில் பிரசங்கித்து வியாதிஸ்தர்களை சுகமாக்கி பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகியான ஒரு மனிதன் வந்து முகம் குப்புற விழுந்து அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அவன் சொன்னபோது, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று அவனை தொட்டு சுகப்படுத்தினார். அந்த நாட்களில் குஷ்டரோகம் பாவத்தின் விளைவாக வந்த தோஷமாக கருதப்பட்டதால், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று அந்த மனிதன் சொன்னபோது, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நாம் வியாதியோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் சுகமாய் வாழ்வதே தேவனுடைய விருப்பம். நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களை மாத்திரமல்ல, நம்முடைய வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள், வலிகள், வேதனைகள் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளாலே, காயங்களினாலே நாம் சுகமாகிறோம். வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுக்கிற தேவன் இங்கு இந்த மனிதனை தொட்டு சுகம் கொடுக்கிறார். குஷ்டரோகம் என்பது சாபத்தீடாக கருதப்பட்ட நோய். அது தீட்டாக கருதப்படும். அப்படிப்பட்ட மனிதர்கள் நகரத்திற்கு வெளியே தனியே தான் இருக்க வேண்டும். யாரும் அவர்களை தொடக்கூடாது. தொடுதல் போன்ற உணர்ச்சிகள் எல்லாம் இல்லாத அந்த நோய் அந்த மனிதனை கத்த தொட்டு அவனுக்கு அந்த தொடுகிறதுனால் வருகிற அந்த உணர்ச்சியை பெற்றுக்கொள்ள கிருபை அளித்து அவனுடைய வியாதியிலிருந்து அவனுக்கு பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் கர்த்தர் கட்டளையிட்டார். நானே சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்ன தேவன் சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் அருளி செய்கிறார். தமிழத்திலே வியாதியோடு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கினார். ஒருவரையாவது வியாதியோடு அவர் அனுப்பவே இல்லை. அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சுகம் தருகிறார். அவரை தொட்டவர்கள் அனைவரும் சுகமடைந்தார்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி விரும்புகிறேன் என்று சொன்ன வசனத்தின்படியாக இந்த நாட்களிலும் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் நாம் தைரியமாக அவருடைய சன்னதியில் கிருபாசனத்தண்டையிலே நாம் நெருங்கி கேட்கும்போது கர்த்தர் நமக்கு சுகத்தை அருளி செய்கிறார். நமக்கு சுகம் கொடுப்பது தேவனுடைய சித்தம். அது அவருக்கு பிரியம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்களை மாத்திரமல்ல, எங்களுடைய வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள், வலிகள், வேதனைகள், துக்கங்கள், பாடுகள் அனைத்தையும் நீங்கள் சிலுவையிலே சுமந்து எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் கொடுத்திருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வழியிலே தங்களுடைய சரீர பலவீனத்திற்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு சுகம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் சுகமாக இருப்பது, சுத்தமாக இருப்பது உமக்கு பிரியம். பிள்ளைகளின் அப்பமான இந்த சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு அருளி செய்கிற உம்முடைய அன்பின் கரங்களிலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.